ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् आपत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृति किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। आस्तीर्यदर्भैः प्रागग्रैः कार्त्स्येन क्षितिमण्डलं स्तब्धो बृहद्वधान्मानि कर्मणा वैशि यत्परं तत्कर्म हरितोषं यत्सा विद्या तन्मतिर्यया। பிரவೃತ್ತಿ மார்க்கம் நிவೃತ್ತಿ மார்க்கம் என்று இரண்டு விதமான மார்க்கம் வேதத்திலே இருக்கிறது. கீதையினுடைய 12 அத்தியாயங்கள் பிரவೃತ್ತಿ மார்க்கம், கடைசி 6 அத்தியாயங்கள் நிவೃತ್ತಿ மார்க்கம். வேதத்தினுடைய சாரம், உபனிஷத்தினுடைய சாரம் தான் பகவத்கீதா. உடல் நிலையிலும் உள்ளத்து நிலையிலும் நம்மை முழுமையா தயார்படுத்தக்கூடிய பகுதி வேதத்தினுடைய முதல் பகுதி. அங்கே நான் என்னை தயார்படுத்துவதற்கு உண்டான இடத்தில் தான் இருக்கிறேனே தவிர அங்கே நான் அறிதல் என்கின்ற காரியத்திலே இல்லை. என்னை அறியக்கூடிய இடம் எது, என்னை அறியப்படுத்தக்கூடிய இடம் எது என்றால் கடைசி பகுதி உபனிஷத் பகுதி. ஆனால் தூமரதியகா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த, அறிவிலே மாசு உள்ளவர்கள், மாசுடைய மனம் படைத்தவர்கள், லோக வாசனை, விஷய வாசனை, சாஸ்திர வாசனை,
வஸ்து வாசனை உடையவர்கள், அதன்பால் பற்று கொண்டவர்கள். அவர்களுக்கு யாரு பிராதானியம் இல்லை? இறைவனை அடைதலோ, இறைவனை அறிதலோ, அதற்காக உண்டான மார்க்கம், ஞான மார்க்கமோ அவர்களுக்கு பிராதானியமாக இல்லை. அவர்களுக்கு தாற்பயம் எது? கர்மங்களை செய்வது, காமிய கர்மங்களை செய்வது, அதற்கு உண்டான தேவதைகளை வரவழைத்தல், அந்த தேவதைகளுக்கு திருப்தி செய்தல். அதனால்தான் கீதையில பகவான் சொல்றார், காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அர்ஜுனன் கேட்கிறான், எல்லாமே நீதான் என்றால், நீதான் அனைத்தையும் கொடுக்கிறாய் என்றால், எல்லோரும் உன்னை நோக்கி வர வேண்டியதானே, ஏன் எல்லோரும் உலகத்தை நோக்கி போகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்றார், எல்லோருக்கும் நான் தேவையில்லை, என்னால் கொடுக்கப்படக்கூடிய பலன் அவர்களுக்கு போதும். அது எப்படி கிடைக்கணுமா? உடனடியா கிடைக்கணும். க்ஷிப்ரம், உடனடியாக செய்து முடித்தவுடன் பலன் உடனடியாக கிடைக்கும். அதுக்காக என்ன செய்கிறார்களாம்? எஜந்த இக தேவதா. இந்த உலகத்தில் அதற்குண்டான தேவதை யாருன்னு பார்க்கிறார். அந்த தேவதையை போய் திருப்தி செய்வதன் மூலமாக தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக திரும்ப திரும்ப கர்மத்தையும் கர்ம வாசனைகளையும் அதிகப்படுத்திக் கொண்டே, விசர்க்கம் அதிகப்படுத்திக் கொண்டே அதற்கு தூண்டுகோலாக இந்த மாசு படைத்த மனம் படைத்தவர்கள் நம்மை இன்றும் கர்மகாண்டத்திலேயே தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பரமாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் எத்ர ஜனார்தனஹா தேவஹா ஸ்வயம் லோகஹா ந விதுஹு. அவர்களுக்கு பரமாத்மாவுடைய ஸ்தானம், பரமாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் அவர்கள் அறிவது இல்லை. இதை சொல்லிட்டு ரொம்ப அழகா அவர் செய்தியை சொல்றார். பிராச்சீன பர்கிஷ் இடத்திலே கர்மம் செய்வதனுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இறைவனை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் நீயோ அகங்காரம் கொண்டவனாய், விருப்பு கொண்டவனாய், நிறைய கோரமான யாகங்களிலே ஈடுபட்டு நிறைய மிருகங்களை வேறு நீ வேட்டையாடுகிறாய். மாடுகள், ஆடுகள், குதிரைகள், சிங்கம், இப்படி மான்கள், இப்படி பலதரப்பட்ட மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி நீ யாகத்திலே கொண்டு வந்து போடுகிறாய். உனக்கு சத்கர்மா என்பது எது என்றும் தெரியவில்லை. பரமாத்மாவை பற்றின அறிவும் உனக்கு இல்லை. அதாவது எந்த கர்மத்தை எந்த முறையிலே செய்வதன் மூலமாக நான் சாத்வீக குணத்துக்கு வருவேன் என்பதும் தெரியவில்லை. பரமாத்மாவுடைய சொரூபம் என்ன என்பதையும் நீ அறியாமல் இருக்கிறாய். சொல்லிட்டு சொல்றார், ஹரிதோஷம் எது தத் கர்ம. எது பரமாத்மாவை சந்தோஷப்படுத்துமோ அதுதான் சத்கர்மா. எது பரமாத்மாவை சந்தோஷப்படுத்தவில்லையோ அது அசத்கர்மா. இப்ப நம்ம கேள்வி கேட்கணும், அது எப்படி தெரியும்? பரமாத்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடியது, பரமாத்மாவை சந்தோஷப்படுத்தவில்லை எனக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே, எல்லா கர்மத்தையும் ஒரே மாதிரி தானே அணுகுகிறோம். இது செய்ய வேண்டியவை, இது செய்ய வேண்டியவைன்னு நம்முடைய அறிவிலை விதைத்து வேறு விட்டார்கள். அதனால நாம் அதைத்தானே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப எந்த கர்மா சத்கர்மா, எந்த கர்மா அசத்கர்மா என்பது எப்படி தெரியும்?
காலையிலேயே பார்த்தோம். இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கிறது, இறைவன் என்னை ஆட்கொண்டு விட்டார் என்றால், இப்ப மறுபடியும் இந்த உதாரணத்துக்கு போகும். மருத்துவரிடத்திலே நான் போய் சிகிச்சைக்கு என்னை உட்படுத்திக் கொண்டு அவர் என்னுடைய உடலை முழுக்க பரிசோதனை செய்து என்னுடைய வியாதியினுடைய தன்மை எல்லாம் கேட்டதற்கு பிறகு எனக்கு சிகிச்சையை ஆரம்பிக்கிறார். இந்த மருந்துகளை சாப்பிடுங்கள், இத்தனை நாட்கள் சாப்பிடுங்கள், இந்த முறையிலே சாப்பிடுங்கள், நீங்கள் இந்த சாப்பிடக்கூடிய காலங்களிலே இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள், இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய உணவு, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய செயல், இந்தந்த முறையிலே நீங்கள் உடற்பயிற்சி எடுக்க வேண்டும். இப்படி பலதரப்பட்ட தர்மங்களை பற்றி சொல்றார். அப்போ அதெல்லாம் பிரீத்திக்கு உண்டானது. இந்த வியாதி குணமாவதற்கு பிரீத்திக்கு உண்டான கர்மங்கள். அப்போ அவர் சொல்லுகின்ற பிரகாரம் அந்த கர்மத்தை நான் செய்வதன் மூலமாக அவருக்கு பிரீத்தி ஏற்படுகிறது. எப்படி தெரியும்? ஒரு வாரம் கழித்து வாருங்கள்ங்கிறார். இதற்கு தான் சிகிச்சை செய்தது சரியான முறையிலே இவருக்கு வியாதி குணமாயிருக்கின்றதா இல்லையா என்று பார்ப்பதற்கு நாம் என்ன பண்ணுவோம்? வியாதி நமக்கு 2 நாளிலேயே குணமாகக்கூடிய தன்மை வந்துவிட்டது என்றால் அவர் சொல்லுகின்ற முறை எதையும் பின்பற்ற மாட்டோம், மருந்தை உட்கொள்ள மாட்டோம், உணவு பழக்க வழக்கங்கள்லே அதே மாதிரி அவர் என்னெல்லாம் தவிர்ப்பேன்னு சொன்னார் அதையெல்லாம் சாப்பிடுவோம், உடற்பயிற்சி செய்ய மாட்டோம். அப்போ வியாதியானது குறைவதை போல இருக்கிறது என்று தெரிந்தால் அதை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் எல்லாம் சரியாகிவிட்டது, நான் பழையபடி என்னுடைய வேலைக்கே போகிறேன் என்றால் மீண்டும் அந்த வியாதியினுடைய தன்மை அப்படியே இருக்கும். மறுபடியும் நாம் ஒரு 20 நாள் கழிச்சு அவர்கிட்ட போறோம், அல்லது 1 மாசம் கழிச்சு போறோம், அதே வியாதி எடுத்துன்னு போறோம். அவர் சொல்றார், நான் 1 வாரத்துக்கு பிறகு உங்களை வர சொன்னேனே, நீங்கள் மாத்திரையெல்லாம் சாப்பிடலா என்றால் இல்லைன்னு சொல்றோம். அதே போலதான் இறைவன் என்னை ஆட்கொண்டு விட்டான் என்பதற்கு என்ன அத்தாட்சி? காலையிலே பார்த்ததை போல லோகேச்ச வேதச்ச, லோகத்தை நோக்கி போவதிலும் வேதத்தை நோக்கி போவதிலும் அதிலேயே நிஷ்டை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனம் பற்றுதலிலிருந்து முழுமையாக விடுபடுகிறது. இப்ப தானாக என்னை விட்டு போயிடும். நான் முறையாக சாஸ்திரம் சொல்கின்ற பிரகாரம் இறைவனை நோக்கி வாழ்கிறேன் என்றால் நான் எதையுமே விட வேண்டும் என்று பிரயத்தனப்பட வேண்டாம், என்னை நோக்கி தானாக அத்தனை கர்மங்களும். அப்போ இறைவனுக்கு அது பிரீத்தி ஆகிறது. எப்படி தெரியும்டான்னா, இறைவனையே சதா நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், உலகத்தை நினைப்பதில்லை, உலகத்து கர்மங்களை நினைப்பது இல்லை, நான் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றேன், செய்வதும் இல்லை, செய்தாலும் எந்த விதமான எனக்கு பிரயோஜனமும் இல்லை, செய்யாததுனாலே எதையும் நான் இழக்கவும் இல்லை, காரணம் நான் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி வேகமாக போய்கொண்டேன். நாம 2 நாளைக்கு செய்வோம், நல்ல பலன் கிடைக்கின்றது என்று சொன்ன உடனே மறுபடியும் அதை விட்டு நம்ம மறுபடியும் காமிய கர்மத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் வியாதிகள் வந்த பிறகு மீண்டும் வரும் ஒரு பிறப்பு, மறுபடியும் ஒரு பிறப்பு, மறுபடியும் ஒரு பிறப்பு, தொடர்ந்து அதை பின்பற்ற வேண்டுமே. இறைவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் என்ன என்று உனக்கு தெரியவில்லை பிராச்சீன பர்கேஷ். அதே போல யயா தன்மதிஹி சா வித்யா, எது பரமாத்மாவுடைய அறிவு உணர்வு, தத்மதி, எது பரமாத்மாவுடைய அறிவு என்பதையும் நீ அறியவில்லை. அப்படி ஒருவேளை எது பரமாத்மாவுடைய அறிவு என்று அறிந்து விட்டால் அதுதான் நீ அறிய வேண்டிய அறிவு. அப்போ எது இறைவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அது சத்கர்மா, எது அறியப்பட்டு விட்டால் அதன் பிறகு வேறொன்று அறிய வேண்டியது இல்லையோ அந்த அறிவுதான் பரமாத்மாவை பற்றின அறிவு. தத் மதிஹி சா வித்யா, எது அறியப்பட வேண்டுமோ அந்த உணர்வு அறியப்பட்டு விட்டால், அந்த அறிவு வந்து விட்டா சா வித்யா, அதுதான் வித்யா, அதுதான் அறிவு. இதைத்தான் திருவள்ளுவர் 1 அடியில கேட்கிறார். கற்றதனால் ஆய பயன் என், கற்ற கல்வியானது என்ன பண்ணுவான்? வாளறிவன் நற்றார் தொழார்,
அறிவு இறைவனை காட்டி கொடுக்கணும், இறைவனை அறிய வைக்கணும். அப்படி ஒருவேளை இறைவனை காட்டி கொடுக்கவில்லை, இறைவனை அறிய வைக்கவில்லை என்றால் கற்றதனால் ஆய பயன் என்கொள். இந்த கல்வியினாலே என்ன பிரயோஜனம்? கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியதான், கற்றுக்கொண்டு. அப்போ அறிவு என்பது அறிய வேண்டிய பொருளை அறிந்ததற்கு பிறகு அறிவு நின்று விடணும், தேடுதல் நின்று விட வேண்டும். புதிதாக ஒன்றை அறிந்து கொண்டே இருக்கிறேன் என்றால் அது அறிவு அல்ல, அது அஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான். அறிந்ததற்கு பிறகு அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை. பாருங்கள், எவ்வளவு அழகு பாருங்க. எந்த ஒரு கர்மத்தை செய்தால் இறைவனுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அது சத்கர்மா. எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்ததற்கு பிறகு வேற ஒரு அறிவு அங்கே தேவையில்லை, வேறு ஒன்றை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறோமே, அது அறியாமை. எதை அறிந்தாலும் சரி, அறிய வேண்டியதை அறிந்ததற்கு பிறகு அங்கே வேறொன்று அறியப்பட வேண்டியது இல்லை. அதனால்தான் உபனிஷதம் சொல்லுகிறது, அந்த அறிவு அமிர்தத்துவம் மிகி விந்ததே, அந்த அறிவு அமிர்தத்தன்மையை எனக்கு காட்டி கொடுக்கிறது. அந்த அறிவை அடைந்ததற்கு பிறகு நான் அமிர்தத்தன்மையை அடைகிறேன், வேறொன்றை நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாம் அறிவதெல்லாம் என்னது? எனக்கு அந்நியமானதை அறிகிறேன். ஆனால் என்னை அறிந்தவன் அறிய வேண்டியது அங்கே ஒன்றும் இல்லை. என்னுள்ளே இருந்த ஒன்றை யானறிந்து கொள்ளவில்லை, என்னுள்ளே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் என்னுள்ளே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரே, என்னுள்ளே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. அவ்வளவுதான். என்னுள்ளே இருக்கின்ற ஒன்றை அறியாமல் இருக்கும். சாஸ்திரத்தின் துணை கொண்டு என்னை அறிகிறேன். என்னை அறிந்த பின் அறிய வேண்டியது ஒன்று, என்னுள்ளே இருந்து யான் உணர்ந்து கொண்டேன். அதனாலே பிராச்சீன பர்கிஷ், இறைவன் யார் என்று நினைக்கின்றாய் நீ? இறைவன் சாக்ஷாத் தேக பிருதாம் ஆத்மா ஸ்வயம் பிரகிருதி. தேக பிருதாம், தேகம் எடுத்திருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய ஆத்மாவாக சாக்ஷாத் நாராயணனே இருக்கிறார். அவரே ஸ்வயம் பிரகிருதி, அவரே அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கிறார். அனைத்திற்கும் காரணம் அவரே, அனைத்தையும் காப்பவரும் அவரே. அதனாலே நீ கர்மத்துக்கு பிரியமானவனாக ஆவதை விட சவை பிரியதமச்சாத்மா யதோ ந பயமன்பபி இது வேத சவை வித்வான் யோ வித்வான் ச குருஹு ஹரிஹி. உலகத்துல ரொம்ப 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 பிரியமானவர், நமக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், இன்னார் எனக்கு பிரியமானவர், எனக்கு இந்தந்த பொருள்கள் ரொம்ப ரொம்ப பிரியமானது, எனக்கு இந்தந்த நாடுகள் பிரியமானது, எனக்கு இந்த மொழி பிரியமானது. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவோம். ஏன் அது பிரியத்தை குடிக்கிறது அப்படின்னு இன்னும் ஒருபடி உள்ளவே ஆராய்ந்து கொண்டே போனோம். ஏன்னா அது என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. என்னுடைய சந்தோஷத்திற்கு அது காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே அது ரொம்ப ரொம்ப பிரியம்.
என்னுடைய சந்தோஷத்துக்கு அது காரணமா இல்லைன்னா அது பிரியமாக இருக்க. அது எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு எல்லோராலும் மதிக்கப்படக்கூடியவராக இருந்தாலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர் எனக்கு பிரியமானவர் இல்லை, அந்த பொருளும் எனக்கு பிரியமானவை இல்லை. ஒரு குழந்தைக்கு தங்கமோ வைரமோ வைடூரியமோ மாணிக்கமோ மரகதமோ முத்தோ பவளமோ வெள்ளியோ செம்போ இதுல நாம் மதிக்கிறது. ஆனா குழந்தைகளுக்கு எது ரொம்ப பிரியம்தான்னா, எது அதனுடைய கண் பார்வைக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கோ அது பிரியமானது. பலூன், சாக்லேட், பிஸ்கெட், எது அது கண் முன்னாடி சந்தோஷத்தை கொடுப்பதாக நினைக்கிறதோ அது அந்த பொருளுக்கு, அந்த குழந்தையை பொறுத்த விலை மதிப்பிட முடியாது. நாம அந்த குழந்தையிட போய் உனக்கு ரொம்ப விலை மதிப்பிட முடியாத பொருள் உன்னுடைய கழுத்திலே போட்டிருக்கிறேன், பத்திரமா வைத்துக் கொள்ளுன்னா அது அடுத்த நிமிஷம் கழட்டி போடுகிறேன். அதற்கு சந்தோஷமான பொருள் உயர்ந்தது. நமக்கு யார் சந்தோஷமானவர் நினைக்கிறோமோ, எது சந்தோஷம் நினைக்கிறோமோ அது நமக்கு உயர்ந்தது. ஒருவேளை எனக்கு ரொம்ப 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 அத்தியந்தமான வஸ்து இறைவன் தான் எனக்கு பிரியமானவன் என்று நினைத்தால் உலகத்துல மற்ற எல்லா பொருள்களும் எனக்கு எவ்வகையிலும் முக்கியமானவை அல்ல. அந்த வகையில எனக்கு ரொம்ப 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 பிரியமானவன் யாரு இங்க சொல்றார், சவை பிரியத்தமஹா ஆத்மாச்சே. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள் ஆத்மா. தனக்குத்தானே பிரியமானவனாக ஒருவன் ஆகினான். பகவான் தான் இங்கே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமானது. நமக்கு நாமே பிரியமானவர்கள். அதனாலதான் அந்த பிரியத்திற்கு யாரெல்லாம் சகாயம் செய்கிறார்களோ அவரெல்லாம் பிடிக்கிறார். நம்முடைய பிரியமான தன்மைக்கு யாரெல்லாம் அப்பிரியத்தை பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் வெறுக்கிறோம். காரணம் அவர்கள் அல்ல, என்னுடைய அப்பிரியத்தன்மை தான் காரணம். இதெல்லாம் எனக்கு பிடித்தமானது. அப்போ அதை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இந்த செயல், இந்த சொற்கள், இந்த முயற்சி, இந்த வாழ்க்கை முறை, இந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எனக்கு பிரியமானதா இருந்தா எல்லோரும் பிரியமானவர்கள் சொல்றோம். எனக்கு என்னிடத்திலே இந்த ஒப்பிட்டு பார்க்கிற தன்மையிலே அப்பிரியமானதா இருந்தா எல்லோரையும் அப்பிரியமானவர்களாக பார்க்கிறோம். அப்ப நமக்கு நாமே பிரியமானவர்கள். நம்முடைய ஆத்மாதான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவை. பிரியத்தமஹா ஆத்மாச்சே. பிரியத்தமஹா நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் யாரு? பிரியத்தமம் ஆத்மாவே. சரி, அந்த மாதிரி இந்த இடத்துல ஆத்மா என்றால் பகவான், நம்முடைய சொரூபம். நம்முடைய சொரூபம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். அப்ப அந்த சொரூபத்தை நான் தொடர்ந்து நினைப்பதனால எனக்கு என்ன லாபம்? இப்ப நமக்கு அந்நியமான ஒரு பொருளை நினைப்பதனால சந்தோஷம் இருக்கு, அதனால நினைக்கிறோம்னு சொல்றோம். இப்ப நம்முடைய சொரூபத்தையே நினைப்பதனால நமக்கு என்ன லாபம்? இங்க சொல்றார், அணுகு அணுகு அபி பயம் ந இதி. கிஞ்சித் அளவும் கூட, சிறிது அளவும் கூட பயம் என்பது நமக்கு ஏற்படாது. நம்முடைய சொரூபத்தையே நினைப்பதனால. இந்த சொரூபம் என்றால் அவங்களுக்கு சொரூபம் சொல்வது கேட்பதற்கு அப்பிரியமாக இருந்தால் பகவான் வைத்துக் கொள்ளுங்கள். பகவானை சதா நினைப்பதனாலே எனக்கு எப்பொழுதுமே பயம் என்பது மனதில் ஏற்படாது. இப்போ பிரியமானவர்கள் அப்படின்னு நாம யாரையாவது சொல்றோம் வச்சுக்கோம். பிரியமான பொருள் அப்படின்னு நாம நினைக்கிறோம். எதுவா எடுத்துக்கொள்ளுங்கள். மொழி, இனம், சமூகம், மனிதர்கள், செயல்பாடுகள், குணங்கள், அதை நாம் நினைக்கும் போது பின்னாடியே நமக்கு என்ன வருதுன்னா பயம் வந்துட்டே இருக்கும். இது நம்ம விட்டு போய்விடக்கூடாதே, இவர்கள் நம்மை விட்டு போய்விடக்கூடாதே, இவர்கள் நமக்கு எவ்வகையிலும் கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாதே
இவர் நமக்கு எவ்வகையிலும் காயப்படுத்தி விட, துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது என்று பயத்தோடையே உறவாடும். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் நம்மை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை என்ன பண்றோம், நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். உறவை காமித்தோ, உடைமையை காமித்தோ, உணர்வுகளை காமித்தோ, உறவை காமித்தோ நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். ஏண்டானா நம்மை விட்டு போவதாக இருந்தால் பாதிப்பு நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு. இங்கே இறைவனை நான் எனக்கு பிரியமான என் சொரூபத்தை நினைப்பதனால என்னை விட்டு அவர் நீங்குவது இல்லை, அவரை விட்டும் நானும் நீங்குவது இல்லை. இதுதான் ரகசியம். யாரை நாம் பிரியமானவர்கள் நினைக்கிறோமோ அவர்கள் நீங்கி விடுவார்களோன்னு பயம் இருக்கு, அது நாம் அவளை விட்டு நீங்கி விடுவோமோன்னு பயம் இருக்கு. அதனால என்ன பண்றோம், நாம அவர்களை பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், அவர்கள் நம்மை பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். இங்க இறைவனை நான் நினைப்பதனால, இறைவனோட நான் போய் ஐக்கியமாவதனால இறைவனை விட்டு நானும் பிரிவதில்லை, என்னை விட்டு இறைவனும் பிரிவதில்லை. பகவான் சொல்றார் கீதையில, யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. ரொம்ப அழகான ஒரு உபனிஷத் மந்திரம் இது. யார் என்னை எல்லா இடத்திலும் இருப்பவனாக பார்க்கிறானோ, யார் என்னிடத்தில் எல்லாம் இருப்பதாக பார்க்கிறானோ, அப்பேற்பட்டவன் என்னை விட்டும் அழிவது இல்லை, நானும் அவனை விட்டு அழிவது இல்லை. தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. நானும் அவளை விட்டு அழிவதில்லை, அவர்களும் என்னை விட்டு அழிவது கிடையாது, நீங்குவது இல்லை. காரணம் என்ன? ஆத்மாவுடைய சொரூபம் பரமாத்மாவுடைய சொரூபம் இரண்டும் வேறு வேறு அல்ல. இந்த உண்மையை புரிந்த காரணத்தினாலே அபயம், எப்பொழுதுமே பயமற்றவனாகவே இருக்கிறான். யார் இந்த உண்மையை அறிகிறாளோ ச வேத சக வித்வான், அவர்களே இந்த உண்மையை அறிகிறார்கள், அவர்கள்தான் அறிவாளி. யார் இதை அறிகிறார்களோ அவர்கள் மட்டுமே இதை அறிகிறார்கள், அவர்களே அறிவாளியா இருக்கிறார்கள். அந்த அறிவானதுதான் வேற, அந்த அறிவே ச வித்வான் சக ஹரி, அந்த அறிவுதான் பரமாத்மா, அந்த அறிவுதான் பரமாத்மா, அந்த அறிவுதான் சக குருஹு சகா ஹரிஹி, அந்த அறிவுதான் குரு, அந்த அறிவுதான் ஹரியாகவும் பரமாத்மாவும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பிராச்சீன பர்கிஷ் நாரத மகர்ஷியை கேட்ட கேள்வியை இங்கே நிறைவு செய்கின்றார். இதெல்லாம் உள்வாங்கின பிராச்சீன பர்கிஷ் விடுவதாக இல்லை. ஏன்னா ஜென்ம ஜென்மாந்தரமாக, ஜென்ம ஜென்மாந்தரம், ஒரு பிறவில இரண்டு பிறவி, ஜென்ம ஜென்மாந்தரமாக வாழ்ந்த வாழ்க்கையை திடீரென்று விட்டு விட்டு ஆத்மாவை பற்றிக்கொள், அதுதான் உனக்கு சாஸ்வதம் என்று சொன்னால் அவ்வளவு சுலபத்திலே மனம் ஏற்றுக்கொள்ளுமா என்ன? அவ்வளவு சுலபத்திலே மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகினாலே பிராச்சீன பர்கிஷ் நாரத மகர்ஷி இடத்திலே நமக்கு என்ன கேள்விகள் இருக்குமோ, ஏன்னா இவ்வளவு தூரம் நாம் படித்து வந்தவர்கள் நிச்சயமா நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி வர வேண்டும்.
அப்படி வந்தால்தான் நாம் முறையாக சிந்தித்துக் கொண்டே வந்திருக்கிறோம். அந்த கேள்வியை பிராச்சீன பர்கேஷ் என்று சொல்லக்கூடிய ராஜா நாரத மகரிஷிடத்திலே கேட்க அந்த கேள்வி நம்முடைய கேள்வியாகவும் மாறுகிறது. அதில் பதில் கொடுக்கிறார். என்ன கேள்வி வாருங்கள். ஸ்ருதமன் வீக்ஷிதம் பிரம்மன் பகவான் யத பாஷத நைதத் ஜானந்த் உபாத்யாயா கிம் ந ப்ரூயுர் விதுர் யதி. ஏ பிராமன், ஏ பிரம்மன், பிராமணரே, பிராமண உத்தமரே, பகவான் தாங்கள் எது அபாக்ஷதா, எது உங்களால் கூறப்பட்டதோ, எதை நீங்கள் கூறினீர்களோ, ஏதத் உபாத்யாயாக, இந்த விஷயத்தை மற்ற ஆசிரியர்கள், உபாத்யாயாக மற்ற ஆசிரியர்கள் ந ஜானந்தி, அறிய மாட்டார்கள். நீங்கள் அறிந்த இந்த விஷயத்தை மற்ற ஆசிரியர்கள் அறியவில்லை, அறிய மாட்டார்கள். இப்ப இவங்க யாரை சொல்லுகிறார்? கர்மகாண்டத்தினுடைய ஆசிரியரை பற்றி பேசுறார். நீயோ ஞானகாண்டி, மற்றவர்களோ கர்மகாண்டம் உடையவர்கள், அவர்கள் இந்த உண்மை தத்துவத்தை அறிய மாட்டார்கள். சரி, இது ஒன்று. இரண்டாவது, யதி விதுகு, ஒருவேளை அவர்கள் அறிந்தாலும் கிம் ந ப்ரூயுஹு, அந்த அறிந்தவற்றை சொல்லவும் மாட்டார். அவர்கள் ஏன் இதை கூறுவது இல்லை? இது நமக்கு இங்கே இருக்கும். இவர்கள் வேதத்தை முறையாக கற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் வேதத்தினுடைய 2 பகுதியும் கற்றவர்கள், சம்ஹிதா, பிராமணியகம், ஆரண்யகம், உபனிஷதம், இந்த 4 பகுதி கொண்டது வேதம் என்றால் இந்த 4ஐயுமே அறிந்தவர்கள் தான் வேதவித்த, வேதத்தை அறிந்தவர்கள் சொல்லணும். அப்போ அறிந்தவர்கள் ஏன் இந்த உண்மையை மற்றவர்களுக்கு கூறாமல் இருக்கிறார்கள்? ஒன்று, அவர்கள் நீங்கள் சொன்ன உண்மையை அறியவில்லை. என்ன உண்மை? எந்த ஒரு கர்மமானது இறைவனுக்கு பிரீத்தியை கொடுக்குமோ அது சத்கர்மா. எந்த ஒரு அறிவானது பிரம்மனை அறிய வைத்ததற்கு பிறகு வேறொன்றை அறியவில்லையோ அது வித்யா. இது அவர்களுக்கும் தெரியுமே. அப்படி என்றால் அவர்கள் ஏன் நமக்கு அதை கூறுவது இல்லை? என்ன காரணம்? உடனே கேட்கிறார், ஓ பிராமணோத்தமரே, விப்ரஹா, பிராமணோத்தமரே, தது கிருதாத்தாக, எந்த ஒரு உபதேசத்தின் மூலமாக, யாரொருத்தருடைய உபதேசத்தை கேட்பதன் மூலமாக மகான் சம்சயா சஞ்சின்னை, பெரிய சந்தேகமானது, எனக்கு ஏற்பட்டக்கூடிய பெரிய சந்தேகமானது போக்கடிக்கப்பட்டது. உங்களிடத்திலே நான் சந்தேகத்தை கேட்டதனுடைய பலன் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய சந்தேகங்கள் நிவர்த்தி அடைந்து விட்டது. என்ன என்ன அப்படி சந்தேகம் நிவர்த்தி அடைந்தது? இந்திரிய விருத்தையாக, எத்திர, எந்த விஷயத்திலே, இந்திரிய விருத்தையா, இந்திரியங்களுடைய வியாபாரங்கள், இந்திரிய வியாபாரத்திற்கு பயன் என்பது சொல்ல முடியாதோ என்றால் தொடர்ந்து இந்திரிய வியாபாரங்கள் நடந்து கொண்டே இருக்கு. சரீர வியாபாரங்கள், இந்திரிய வியாபாரங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அதற்கு செய்யக்கூடிய கர்மங்களின் மூலமாக பயன் வந்து சேருமா என்றால் சேர்வது இல்லை. தொடர்ந்து கர்மங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கு, விருத்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் விருத்திகள் ஓய்ந்த பாடு இல்லை, பிரவൃத்தியும் ஓய்ந்த பாடு இல்லை.
அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப விருத்தியிலும் பிரவೃத்தியிலுமே மனமானது விழுந்து கொண்டே இருக்கிறதே, எவ்வளவு பெரிய அறியாமை, எவ்வளவு பெரிய மோகம். இந்த செயல்பாட்டை ரிஷயா அபி ந விதுஹு, முனிவர்களும் கூட இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்வதிலே கஷ்டப்படுகிறார்கள். தொடர்ந்து பிரவೃத்தியானது விருத்தியின் காரணத்தினாலே நடந்து கொண்டே இருக்கிற. விருத்தி என்றால் எண்ணங்கள், பிரவೃத்தி என்றால் செயல். விருத்தியும் பிரவೃத்தியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதற்கு பலன் முழுமையாக கிடைத்த பாடு இல்லையே. இதுல எனக்கு நீங்களோ பிரவೃத்தி வேண்டாம், நிவர்த்திக்கு வா என்று கூப்பிடுகிறீர்கள் என்றால் எனக்கு ஒரு பெரிய சந்தேகமானது இங்கே இருக்கிறது. இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருவரும் அன்றாடம் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா எப்பொழுதெல்லாம் நம்ம ஒரு கேள்விக்கு ஒரு விடை ஒண்ணு கொடுக்குறோமோ, இப்ப இந்த கேள்வி திரும்பி இந்த கேள்வி வந்துடும். எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை முறை? நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன்? என்னை ஏன் இந்த மாதிரியான கொடூரமான நரகத்திலே கொண்டு போய் இறைவன் தள்ளிவிட்டான்? அப்ப நாம அதுக்கு நீ செய்த பூர்வ ஜென்ம வினைதான் காரணம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுப்போம். உடனடி யாரும் கேள்வி வந்துடும். அதுல எல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. அதே சந்தேகம், அதே கேள்வியான பிராச்சீன பர்கிஷ் மூலமாக நம்முடைய கேள்வி அவர் கேட்கிறார். கர்மான் ஆரபதே ஏன புமானிக விகாயதம் அமுத்ரான் ஏன தேகேன ஜுஷ்டானி ச யதஷ்ணுதே இதி வேதவிதாம் வாதः ஸ்ரூயதே தத்ர தத்ரஹ கர்ம யத் கிரியதே ப்ரோக்தம் பரோக்ஷம் ந பிரகாசதே. மனிதர்கள் புமான் இக அஸ்மின் லோக, இந்த லோகத்தில் மனிதர்கள் இந்த உலகத்திலே ஏன கர்மாணி ஆரபதே, எந்த உடலை கொண்டு கர்மங்கள் செய்கிறார்களோ. இப்ப நமக்கு ஒரு உடல் நாமளே எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம். அது ஆண் உடலோ, பெண் உடலோ, அழி உடலோ, மிருகத்தினுடைய உடலோ, அல்லது வியாதியோட கூடிய உடலோ, இது ஒரு உடல் எடுத்து வந்திருக்கோம். அதெல்லாம் உடலினுடைய தர்மம். அப்படி உடல் எடுத்துக்கொண்டு வந்த ஜீவன் உடல்ல நாம தான் எடுத்திருக்கோம். ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல நாம தான் நமக்கு வேணுங்கிற பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தோம். அந்த மாதிரி ஒரு உடலை எடுத்துக்கொண்டு வந்தனா அந்த உடலின் மூலமாக கர்மாணி ஆரபதே, கர்மங்களை செய்யும். கர்மங்கள் இந்த உடலின் மூலமாக எத்தனை நமக்கு இந்த சரீரத்திலே ஆயுள் இருக்கிறதோ அது வரைக்கும் கர்மம் தொடர்ந்து நடைபெறும். ஆயுள் முடிந்த பிறகு சரீரம் கீழே விழுகிறது. தம் விகாய, தம் ஷரீரம் விகாய, அந்த சரீரமானது கீழே விழுந்ததற்கு பிறகு, உடலை விட்டு நீங்கியதற்கு பிறகு அமுத்திர லோகம் பிரவிஷம், மற்றொரு லோகத்துக்கு போய்விடுகிறான். வேறு லோகத்துக்கு போயிடுறோம். இந்த உலகத்துல ஒரு உடல் எடுக்கிறோம், விதவிதமான கர்மங்களை செய்கிறோம், கர்மங்கள் முடிகிறது, கர்மத்தை விட்டு விட்டு வேறு லோகத்துக்கு போயிடுறோம். அமுத்திர லோகம், வேறு லோகத்துக்கு. அவ்வாறு போன நான் அங்க போய் வேறொரு சரீரத்தை எடுத்துக்கிறேன். இந்த முறையிலே சரீரமானது எடுக்கப்பட்டதற்கு பிறகு நீங்க சொல்றார், ஜுஷ்டானி, வேறு உடலால் நான் என்ன பண்றேன்? கர்மங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். இதன் துணை கொண்டு அனுபவிக்கிறோம். இதுல ரொம்ப கவனமா இருக்கும். இதுலயே நமக்கு எவ்வளவு அழகா விடை கிடைக்கிறது பாருங்க.
ஒரு அழகான படிப்படியாக போனா புரியணும். ஒரு சரீரமானது எடுக்கப்பட்டதற்கு பிறகு நாம நன்மையும் பண்ணல, தீமையும் பண்ணல. ஒரு குழந்தை, அது குழந்தை சரீரத்துல இருக்கு. பிறந்த குழந்தைக்கு 450 சுகர் இருக்கு. ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு சொல்றாங்க. கிட்னி ஃபெயிலியரோட பிறக்கிறதுன்னு சொல்கிறார். உடல் ஊனத்துடன் பிறக்கிறது. பேச முடியாமல் பிறக்கிறது. கண் குருடாக பிறக்கிறது. மனநோயாளியாக பிறக்கிறது. இப்ப அந்த குழந்தை பிறந்து பல வருடங்கள் ஆனா அப்ப நாம சொல்லலாம், நான் என்ன யாருக்கோ என்ன கெடுதல் பண்ணனே தெரியலையே, அதனால எனக்கு கஷ்டம். ஒருத்தரை நான் வாக்கால நிந்தித்தா எனக்கு நிந்தனை வந்தா சரின்னு சொல்லலாம். சரீரத்தால் யாருக்காவது நான் கஷ்டத்தை கொடுத்தா கஷ்டம் வந்தா சரின்னு சொல்லலாம். பிறந்த குழந்தைக்கு இந்த ஒரு அனுபவமானது இருக்கிறது என்றால் அந்த அனுபவம் யாரால் கொடுக்கப்பட்டது? பெற்றவர்கள்ட்ட கொண்டு சேர்த்து விடலாமா அந்த பாப புண்ணிய பலனை அப்படின்னு கேட்டா, பெற்றவர்கள் அப்பொழுதுதானே இந்த குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். சரி, அவர்கள் செய்த புண்ணிய பாவத்திற்கு அவர்கள் தானே தண்டனை கிடைக்கணும். அந்த குழந்தைக்கு ஏன் தண்டனை கிடைத்தது? நான் பரீட்சையிலே ஒழுங்காக பாடம் படிக்கவில்லை, கேள்விக்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் எங்க அப்பாவுக்கு மார்க் போடுவார்கள், எனக்கு தானே மார்க் போடுகிறார். இல்ல இவர் அப்பா ஒழுங்காக இந்த குழந்தையை படிக்க வைக்கவில்லை, ஆகையினாலே அவரை வேலையிலிருந்து தகுதி நீக்கம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்களா? இல்லையே. எனக்கு வியாதி என்று சொன்னால் எங்க அப்பாவை மாத்திரை முழுங்க வேண்டும். எனக்கு பசி என்று சொன்னால் எங்க அப்பாவா சாப்பிட முடியும் எனக்காக? அப்ப இங்கே ஒரு ஜீவன் உடலை வேறொரு உடலை எடுக்கின்றது என்றால் அந்த உடலின் மூலமாக பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய பாப வினையானது அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை இந்த ஜீவன் அனுபவிக்கிறார். இப்படி யார் சொல்றார்? யாருக்கு இந்த வேதத்திலே நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் எங்களுக்கு அதுல நம்பிக்கை என்பது வேதவிதாம் வாதா. வேதத்திலே நம்பிக்கை உடையவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். பூர்வ ஜென்மத்தினுடைய சரீரம் விட்டதற்கு பிறகு வேறொரு சரீரத்தை எடுத்து போன பிறவியிலே உண்டான பலன்களை யார் சுமந்து கொண்டு வந்தானோ அவன் அனுபவிக்கிறான். போன பிறவியிலே செய்த செயல்பாட்டினுடைய பலனை இந்த பிறவியிலே சரீரம் எடுத்தவன் அனுபவிக்கிறான் என்று வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் வேதத்தை அறிய தயாராக இல்லை, ஆகையினாலே அதை ஏற்றுக்கொள்வதும் தயாராக இல்லை. இவ்வாறு வேதங்களை அறிந்தவர்கள் கூறக்கூடியதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே ஒரு சாரார் சொல்லக்கூடிய வாதங்களையும் முன்வைக்கிறோம். வேதங்களை அறிந்திருக்கக்கூடிய ஒரு சாரார் இவ்வாறு வாதங்கள் செய்கிறார்கள், அதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்ன வாதம்? ஒருவன் ஒரு உடலை எடுக்கிறான், அந்த உடலிலே செய்யப்பட்ட கர்மங்களானது மற்றொரு உடலுக்கு வருவது இல்லை. அந்த கர்மமானது அந்த கர்மத்தினுடைய உடலோடையே முடிந்து விடுகிறது. அடுத்த சரீரத்திற்கு அந்த கர்மாவானது தொடர்வது இல்லை. காரணம் என்ன? அந்த கர்மத்தை செய்தவன் அந்த சரீரத்தோடைய முடிந்து விடுகிறான், அந்த கர்மாவும் முடிந்து விடுகிறது, அந்த கர்மத்தினுடைய பலனும் முடிந்து விடுகின்றது. இப்பொழுது சரீரம் எடுத்திருக்கக்கூடியவன் வேறு, ஆகையினாலே இப்பொழுது செய்யப்படக்கூடியவனும் வேறு.
ஆகையினாலே அவன கர்மத்தினுடைய பலன், போன பிறவியினுடைய கர்மத்தினுடைய பலன்லாம் இந்த பிறவிலே வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வேலை செய்தவன் இங்கே இல்லை. அங்க இருக்கக்கூடியவன் வேறு, அங்கே இருந்தவன் வேறு, இங்கே இருக்கக்கூடியவன் வேறு. இந்த பிறவிலே இன்னும் கர்மத்தையே செய்ய ஆரம்பிக்காத போது ஒருவனுக்கு கர்மத்தினுடைய பலன் வந்துவிட்டது என்று சொன்னால் அது பெரிய தோஷம் ஆகிவிட்டதே. அப்போ செய்தவனுக்கு பலனை கொடுக்காமல் செய்யாத ஒருவனுக்கு நீங்க இந்த பிறவிலே கர்மத்தை செய்யாதவனுக்கு ஒருவன் நீங்கள் தண்டனை கொடுப்பீர்கள் என்றால், அதான் இப்ப நம்முடைய கேள்வி. நாங்கள் எந்த தவறுமே செய்யலையே, எந்த கஷ்டத்தையுமே கொடுக்கலையே, எங்களுக்கு எப்படி கஷ்டம் வரலான்னு கேட்கும். செய்தவனுக்கு பயன் என்பது இல்லை, செய்யாதவனுக்கு பயன் என்பது ஏற்படும் என்றால் எப்படி இது பொருத்தி பார்க்கும்? காரணம் என்னவென்றால், எத் கர்ம கிரியதே ப்ரோக்ஷம் ந பிரகாசதே. செய்யப்படக்கூடிய கர்மமானது உடனடியாக பரோக்ஷம் ந பிரகாசத்தே, அதி விரைவிலே மறைந்து விடுகிறது என்று கூறப்படும். இது புரோக்தம். செய்யக்கூடிய கர்மம் உடனடியாக பரோட்சத்திலிருந்து, பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறது. கர்மமும் மறைந்து விடுகிறது, கர்மத்தினுடைய பயனும் மறைந்து விடுகிறது. கர்த்தா சரீரத்தை விட்டால் கர்த்தாவும் இல்லாது போய்விடுகிறார். அப்படி இருக்கின்ற நேரத்திலே கர்மாவும் மறைந்து விட்டால் அதற்குரிய பயனும் மறைந்துதானே ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது எப்படி ஷரீரம் எடுத்த ஒருவனுக்கு இந்த கர்மமானது தொடர்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? இந்த கேள்வி எதன் அடிப்படையிலே கேட்கப்படுகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், இந்த கேள்வியானது வருவதனுடைய நோக்கமே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஷரீரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கேள்வி வருகிறது. கண்ணுக்கு தெரியக்கூடிய ஷரீரம்தான் செயல் செய்கிறது. கண்ணுக்கு தெரியக்கூடிய ஷரீரம் உடையவன் தான் ஜீவன். இந்த அடிப்படை எண்ணம் இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி என்பதை பிறக்கிறது. ஷரீரத்துக்கு உள்ளே ஒரு ஷரீரம் இருக்கிறது, அந்த ஷரீரத்துக்குள்ளே இன்னொரு ஷரீரம் இருக்கிறது என்கின்ற அறிவு இருப்பதனால யார் இந்த கர்மத்திற்கு கர்த்தா, எது கர்மத்தை செய்கிறது, எது கர்மத்திற்கு கருவியாக இருக்கிறது என்கின்ற அடிப்படை அறிவு இல்லாததுனால ஷரீரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கேள்விகள் வருகிறது. ஒருவேளை ஷரீரமே கர்மத்தை செய்கிறது, செய்யப்பட்ட ஷரீரத்திற்கு கர்மாவானது ஷரீரம் விட்ட பிறகு கர்மா விடுபடுகிறது அப்படின்னு சொன்னா லாஜிக்கா பேசும். ஷரீரம் கர்மத்தை செய்கிறது, ஷரீரம் போன பிறகு கர்மமும் போய்விடுகிறது அப்படின்னு சொன்னா திருவள்ளுவர் கேட்கிறார், தூங்குவது போல் சாக்காடு, தூங்கி விழிப்பது போல் பிறப்பு. இப்ப நம்முடைய கேள்வி என்னவா இருக்கணும்னா, ஷரீரம் கர்மத்தை செய்கிறது, ஷரீரம் போயிட்டா கர்மா போயிடும். கர்மம் போயாச்சுனாலே கர்ம வினை என்பது இல்லை. கரெக்ட். இப்ப நாம தூங்க போறோம். ஆழ்ந்த உறக்கம் என்பது சாக்காடு, நாம் இறந்தாச்சு. நம்மை பொறுத்த மட்டுக்கும் ஷரீரம் இல்லை. எந்த ஷரீரம் செயல் செய்ததாக நினைத்தோமோ அந்த ஷரீரம் இல்லை.
அப்போ நாம இறந்தாச்சு. தூங்குவது போல் சாக்காடு. அப்போ அடுத்த நாள் நான் விழித்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு விழிப்பு என்பது வரக்கூடாது. இந்த சரீரத்திலேயே விழிப்பு வரக்கூடாது. ஒருவேளை எனக்கு இந்த சரீரத்திலேயே விழிப்பு வந்ததுன்னா, விழிப்பு உணர்வு வந்ததுன்னா என்னெல்லாம் வரக்கூடாதுன்னா, நேற்றைக்கு செய்த கர்மங்கள் இன்னைக்கு தொடரக்கூடாது. நேற்றைக்கு உரிய எண்ணங்கள் இன்னைக்கு தொடரக்கூடாது. நேற்றைக்கு உரிய அறிவு இன்னைக்கு தொடரக்கூடாது. நேற்றைக்கு உரிய விருப்பு இன்னைக்கு தொடரக்கூடாது. நேற்றைக்கு உள்ள உறவு இன்னைக்கு தொடரக்கூடாது. நேற்றைக்கு உரிய வாழ்க்கை முறை இன்னைக்கு தொடரக்கூடாது. ஏன்? நேற்று என்பது இறந்தாகிவிட்டது. இன்றைக்கு நான் புதிதாக துவங்கியிருக்கிறேன். அப்போ இன்னொன்னு வரும், இந்த சரீரத்திலே நான் விழித்துக் கொள்ளக்கூடாது, நான் வேறு ஒரு சரீரத்தை விழிச்சிருக்கணும். இந்த சரீரத்திலும் விழித்துக் கொண்டு நேற்றைக்கு எப்படி நான் போனேனோ அதே வர்ண, அதே ஆசிரம, அதே குல தர்ம, அதே ஸ்திரீ தர்ம, அதே புருஷ தர்ம, அதே ஸ்வதர்ம, அதே பரதர்ம, இந்த அறிவோடையே நாம தொடரும். இதெல்லாம் யார் காரணம்? ஸ்தூல சரீரமா காரணம்? ஸ்தூல சரீரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கேள்வி வந்தால், நேற்றை தினம் முடிந்து விட்டது. தூங்கி பிறப்பது விழிப்பது போல் பிறப்பு. இன்றைக்கு ஒரு விழிப்பு வந்து விட்டது. அப்ப நான் பிறந்திருக்கிறேன். இந்த சரீரத்துல நான் பிறந்திருக்க கூடாது. இந்த சரீரத்திலேயே நான் இருக்கிறேன் என்றால், அப்ப இந்த சரீரத்திலே உறங்க போனது எது? எது உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டது? இந்த கேள்விக்கு பதில் நமக்கு கிடைச்சது அப்படின்னா, அப்போ நாம சொல்லலாம், தூங்கியவனும் விழித்தவனும் ஷரீரம் எடுத்த ஆத்மா என்றால் நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரி. தூங்கியவன் அஞ்ஞானத்துடன் உறங்கினான் மனதிலே, விழித்துக் கொண்டவன் அஞ்ஞானத்தோடையே விழித்துக் கொள்கிறான், ஸ்தூல சரீரத்திலும் சூக்ஷ்ம சரீரத்திலும். அப்போ இந்த கேள்வி, நீங்கள் ஷரீரமானது விழுந்ததற்கு பிறகு கர்மாவும் போய்விடுகிறது. கர்மா போய்விட்டால் கர்ம வினையும் போய்விடுகிறது. அப்படி என்றால் எதற்கு நான் பிரவிற்த்தியை நோக்கி போக வேண்டும்? இருக்கின்ற வரைக்கும் கர்மத்தை ஈடுபடுவோம். கர்மா போய்விட்டது என்றால் கர்ம வினை போய்விடும். ஞானத்தை நோக்கி எல்லாம் வர வேண்டாம். ஞானமும் தேவையில்லை, ஞானத்தை நோக்கின வாழ்க்கையும் தேவையில்லை. கர்மத்தை செய்வோம், கர்மத்தினுடைய வினைவை இந்த சரீரம் முடிந்தவுடனே விட்டு விட்டு போகும். வேற ஒரு புதிய உடல் எடுத்துக்கொள்ளும். ஞானம் எல்லாம் தேவையில்லை. இப்படி ஒரு கேள்வியானது வந்தது என்றால், நம்முடைய மனதிலும் இருந்தது என்றால், நாரத மகரிஷி அதற்கு விடை கொடுக்கிறார். நாரத உவாச்ச ஏனைவாரபதே கர்ம தேனைவாமுத்ர தத்ர புமான் புங்கே ஹ்யௌ வியவதானேன லிங்கேன மனசா ஸ்வயம். நேரடியா பதில கொடுத்துறார். ஏ புமான், மனிதர்கள் இவ்வுலகிலே ஏன ஏவ கர்ம ஆரபதே, எந்த உடலை கொண்டு கர்மத்தை ஆரம்பிக்கிறார்களோ, தேன ஏவ அவ்வியதானேன, தேன ஏவ அவதானேன, அந்த
எதனால் எந்த உடலை கொண்டு கர்மங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றதோ அந்த கர்மத்துக்கு பின்னாடி தேன ஏவ அவ்யயதானேன ஷரீரத்தின் மூலமாக ஷரீரத்துக்கு உள்ளிருந்து ஒரு ஷரீரம் வேலை செய்கிறது. அந்த ஷரீரத்துக்கு பெயர் லிங்க ஷரீரம் என்று. சூக்ஷ்ம ஷரீரம் அல்லது லிங்க ஷரீரம். ஏன் லிங்க ஷரீரம் என்று சொல்லப்படுகின்றது என்றால், எல்லா கர்ம வினைகளும் எங்கே போய் லயம் அடைகின்றதோ அதுக்கு பெயர் லிங்கம் பெயர். லயம் லயம் கத்வா, எது எங்கே போய் எல்லா வாசனைகளும் போய் லயம் ஆகின்றது, ஒடுங்குகின்றதோ அந்த சரீரத்துக்கு பெயர் லிங்க சரீரம். அப்போ சரீரத்தின் மூலமாக முழுக்க முழுக்க வேலை செய்யக்கூடியது யாரு? தேன ஏவ அவ்யவதானேன லிங்கேன மனசா. லிங்க சரீரம் என்று சொல்லக்கூடிய மனதினால் ஸ்வயம் தத் புங்கே, மனதினால் அனைத்து கர்மத்தினுடைய வினைகளும் ஸ்வயம் புங்கே தானே அனுபவிக்கிறான். ஷரீரம் செயல் செய்தால் கூட ஷரீரத்தினுடைய பலனை ஷரீரமே அனுபவிப்பதில்லை. ஷரீரத்துக்குள்ளிருந்து இன்னொரு ஷரீரம், அந்த ஷரீர அபிமானி இதை அனுபவிக்கிறார். அந்த ஷரீரத்துக்கு பெயர் லிங்க சரீரம். அந்த லிங்க சரீர அபிமானி ஜீவாத்மா, அவன் இந்த கர்மத்தினுடைய வினைகளை எல்லாம் அனுபவிக்கிறான். அதனால்தான் ஷரீரமே தன் நிலையிலே நன்மை தீமை என்று சொல்லுவது இல்லை. எந்த ஷரீரமும் இது நன்மையானது இது தீமையானது என்று சொல்லுகின்றதா என்றால் சொல்லாது. சொல்லுதல் யார் சொல்றா? ஷரீரத்துக்குள்ளே இருந்து இயக்கக்கூடிய லிங்க சரீரம் மனம், அதை அபிமானிக்கக்கூடிய அபிமானி மனுஷன் ஜீவன், அவன் இதை செய்கிறான். அதனுடைய பலனையும் அவனை அனுபவிக்கிறான். இப்ப அழகார் உதாரணம் கொடுக்கிறார். ஷயான மிமமுத்ஸ்ருஜ்ய ஸ்வசந்தம் புருஷோ யதா கர்மாத்மன் யாஹிதம் புங்கி தாத்ருஷேனேதரேணவா. நாம படுத்து உறங்க போகிறோம். யதா எவ்வாறு, புருஷா ஷயானம் ஸ்வசந்தம், ஷயானம் தூங்க போகிறோம், படுத்து உறங்குகின்றோம் போய். இப்போ படுத்து உறங்குகின்ற நேரத்துல நாம எதெல்லாம் விட்டுட்டு போறோம் பாருங்க. ஸ்தூல சரீரத்தை விட்டுடுறோம். ஸ்தூல சரீரத்தை விட்டாச்சுனாலே புற பிரபஞ்சம் இல்லை. பெரிய முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆறுதல் என்னவென்றால் புறலோகம் என்பது இல்லை. புறத்துல இருக்கக்கூடிய உறவுகள், புறத்துல இருக்கக்கூடிய கர்மங்கள், புறத்திலிருந்து வரக்கூடிய நன்மை தீமைகள், புறத்திலிருந்து வரக்கூடிய பயம், புறத்திலிருந்து வரக்கூடிய சந்தோஷம், மானம் அவமானம் ஒன்றும் இல்லை. எந்த உறவும் இல்லை. வர்ணம், ஆசிரம தர்மம், குல தர்மம், ஸ்வதர்மம், பரதர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், ராஜ தர்மம் ஒன்றும் இல்லை. ஷரீரம் உறங்கியாச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் மற்றதெல்லாம் போயாச்சு. ஷரீரம் இல்லை, அப்போ அன்னமய கோஷம் இல்லை. சரி, பிராணமய மனோமய விஞ்ஞானமய கோஷம் இருக்காடானா அதுவும் இல்லை. மூச்சு விடுதல் என்பதும் இவனுக்கு இல்லை. ஸ்வசந்தம், மூச்சு விடுகிறானா என்றால் மூச்சு விடுவதும் இல்லை. நாமெல்லாம் மூச்சு விடுறோம். இப்போ மூச்சு விடுவதும் இல்லை என்றால்
சரீரத்தை பரித்தியஜ்ய தியாகம் செய்ததை போல பிராணனையும் தியாகம் செஞ்சுட்டோம். அப்போ 3 சரீரமும் இல்லை. அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயமும் அங்க இல்லை. விஞ்ஞானமய கோஷத்துல என்ன வருகிறது? அகங்காரம் வருகிறது. அகங்காரமும் இல்லை. உத்ஸ்ருஜ்ய அபிமானத்தையும் விட்டுட்டு காரண சரீரத்திலே போய் முழுக்க இந்த ஜீவனானவன் லயமம். ஆத்மனி சம்ஸ்கார ரூபேனே ஆகிதம். சம்ஸ்கார ரூபமாக, வாசனா ரூபமாக இந்த ஜீவனானவன் ஆழ்ந்த உறக்கத்திலே உறங்கி கிடைக்கிறான். அந்த நேரத்துல கர்ம வாசனையின் காரணத்தினாலும் போன பிறவியினுடைய தொடர்ச்சியின் காரணத்தினாலும் இந்த பிறவியிலே தினந்தோறும் பார்த்து படித்து கேட்டு அனுபவித்தனுடைய விளைவாக விதவிதமான வாசனா ரூபமாக கனவுகள் வருகிறது. அதையும் இவன் பார்க்கிறான். மிருக சரீரம், பறவைகள் சரீரம், மனிதனுடைய சரீரம், தேவர்களுடைய சரீரம், இது எல்லாவற்றையும் எடுத்து அந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான். எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் ஜீவன் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை அறியாமல் அஞ்ஞானத்திலேயே இருக்கிறான். அதனுடைய நிலை என்ன? நாளை காலை வாருங்கள் சொல்றேன்னு சொல்றார். நாளை காலை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.